ஒரு அழகான கிராமம், பசுமையான வயல்கள், பறவைகளின் கீச்சு. அந்த கிராமத்தில் ராமசாமி என்ற உழைப்பாளி விவசாயி வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு மீனா என்ற மகள். மீனா புத்திசாலி, ஆனால் வயலில் வேலை செய்வது சலிப்பாக இருக்கும் என்று நினைப்பாள். அப்பா எப்போதும் மகளிடம் சொல்வார், மீனா, இந்த வயல்கள் தான் நம்ம வாழ்க்கை, உழைப்புதான் உண்மையான செல்வம். ஆனால் மீனாவுக்கு அது புரியாது. அவள் எப்போதும், அப்பா, உங்களுக்கு மட்டும் உழைப்பு பிடிக்கும், நான் பெரிய நகரத்துக்கு போய் வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கணும் என்று சொல்வாள். ஒரு நாள் ராமசாமி மீனாவை வயலுக்கு அழைத்து சென்றார். அவர் சொன்னார், இன்று நீயே விதை போடணும், அப்படித்தான் உனக்கு உழைப்பின் மதிப்பு புரியும். மீனா விதை போட்டாள். அவள் சிரித்தபடி, இதுல என்ன பெரிய விஷயம் அப்பா, விதை போட்டா போதும் தானே? அப்பா சிரித்தார். அட, விதை போட்டால் மட்டும் பயிர் வளரும் என்று நினைக்காதே. நீர் ஊற்றணும், புல் எடுக்கணும், சூரிய வெப்பத்தையும் மழையையும் தாங்கணும். அப்போதுதான் விதை வாழ்க்கையாய் மாறும். மீனாவுக்கு சிரமமாக இருந்தது. சூரிய வெப்பத்தில் வியர்வை பொங்கியது. அவள் களைப்புடன், அப்பா, இது ரொம்ப கடினமா இருக்கு. அப்பா சிரித்தபடி, அதுதான் உழைப்பின் சுவை, நம்ம வியர்வை தான் நாளைக்கு உணவாக மாறும். மாதங்கள் கடந்து போனது. மீனா போட்ட விதைகள் செடியாக, செடிகள் நெல் வயலாக மாறின. ஒரு நாள் அறுவடை நேரம் வந்தது. வயலில் பொன்னிற நெல் அலைந்தது. மீனா ஆச்சரியப்பட்டாள். அப்பா, இதுதான் நான் போட்ட விதையா? இவ்வளவு அழகா மாறிடுச்சே. அப்பா பாசமுடன் சொன்னார். ஆம் மகளே, உன் உழைப்பின் பலன் இதுதான். வாழ்க்கையிலும் உழைப்பால் தான் உண்மையான செல்வம் கிடைக்கும். பணம் தற்காலிகம், ஆனால் உழைப்பின் மதிப்பு என்றென்றும் நிலைக்கும். மீனாவின் கண்கள் கலங்கின. அப்பா, இப்போ எனக்கு புரிஞ்சுது. உழைப்பே உண்மையான செல்வம். நான் எப்போதும் உங்க பக்கம்ல இருக்கேன். கடைசி காட்சியில் மீனா வயலில் அப்பாவுடன் சேர்ந்து உழைக்கிறாள். இருவரின் முகத்தில் மகிழ்ச்சி. உழைப்பு இல்லாமல் வாழ்க்கையில் நிலையான செல்வம் எதுவும் இல்லை. வியர்வை சிந்திய பாசம் தான் நம்ம உண்மையான செல்வம்.